டீக்ளட்டரிங் எங்க ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கிறவங்களுக்கு ஈஸியா பண்ற 5 இடத்த வந்து நான் இந்த வீடியோல காமிக்கிறேன். இப்போ ஸ்கூல் அகாடமிக் இயர் முடிஞ்சு அடுத்த அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம முதல்ல ஈஸியா டீக்ளட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம் ப்ரீவியஸ் இயரோட புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ் தான். இப்போ நான் வந்து அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். நோட் புக்ஸ்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 25% டூ 50% தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மீதி ஃப்ரீயா இருக்குன்னா, நம்ம வந்து அத நெக்ஸ்ட் இயர்க்கு ரஃப் நோட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாரி பிரிச்சுட்ருக்கேன் நானு. பிரிச்சு முடிச்சுட்டு இந்த டீக்ளட்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து யுஏஇல வந்து நான் எப்படி டிஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்றத இந்த வீடியோட எண்டுல வந்து காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பாருங்க. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் படிச்சு வேலைக்கு போனது எல்லாமே சென்னை தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொள்ளாச்சியில இருந்தேன், பெங்களூர்ல இருந்தேன், மறுபடியும் பொள்ளாச்சிக்கு வந்தேன், மைசூர்ல இருந்தேன், யுஏஇல இருந்தேன், இப்போ இருக்கேன். இந்த 14 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 9வது வீடு. இந்த வீடும் வந்து ஒரு ஜூன் 1 வீக்ல காலி பண்ணிருவோம். ஸோ போக போறது 10வது வீடு. இந்த மாதிரி ஃப்ரீக்வென்ட்டா வந்து நாங்க வீடு, ஊரு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறதுனால, நான் வந்து எப்பயுமே நெறைய பொருள வந்து அக்யூமுலேட் பண்ணவே மாட்டேன். நம்ம வந்து நெறைய பொருள் வந்து நம்ம வீட்ல வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இங்க தான் பெர்மனன்ட்டா இருப்போம் அப்டின்ற ஒரு தாட்டு. இன்னொன்னு சொந்த வீடு. இப்போ வாடகை வீட்ல இருக்கும்போது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு வீடு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஒரு ஃப்ரீக்வென்ட் ஷிஃப்டிங் தான் வந்து என்ன மினிமலிஸ்ட்டாவே வந்து வச்சிருக்கு. அடுத்த பிளேஸ் வந்து ஷூஸ் அண்ட் செப்பல்ஸு. இப்போ கிட்ஸோட ப்ரீவியஸ் இயர் போட்டிருக்கிற ஷூ வந்து சம்டைம்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் பத்தாது. அவங்க கால் வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அத வந்து ஒரு தடவ செக் பண்ணிடுங்க. ஷூ வந்து பிஞ்சு போயிருக்கு, இல்ல டைட் ஆயிடுச்சு, சின்னதாயிடுச்சு அப்டின்னா, அதையும் வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஆனா நான் என்னோட பாப்பாங்களோட ஷூஸ் வந்து அவங்களுக்கு பத்துது. அதனால அத பண்ணல. எங்க ஹஸ்பண்டோடது வந்து ஒண்ணு பழைய ஷூ இருந்தது. அத மட்டும் நான் டிஸ்கார்ட் பண்றேன் இப்போ. அதுக்கப்புறம் இந்த செப்பல் ஸ்டாண்டுக்கு மேல வந்து ஒரு பேஸ்கெட் இருக்கு. இந்த பேஸ்கெட்ல வந்து சாவி, அதுக்கப்புறம் வந்து வீடோட ஆக்சஸ் கார்டு அதெல்லாம் இருக்கும். இந்த பேஸ்கெட்ல வந்து ஸ்கூல் பெல்ட்டு, டையு அந்த மாரி இருக்கும். ஸோ, இப்ப அதுல சில சில அன்வான்டட் பொருளெல்லாம் இருக்கு. அத தான் நான் வந்து ரிமூவ் பண்றேன். இந்த கோல்ஃப் பாலு, அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாம உடைஞ்சு போனது ஏதோ அந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. ஸோ, இதையும் வந்து நான் இப்போ எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். சின்ன பசங்க இருக்கிற வீட்ல வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் வந்து சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாரி உங்க வீட்ல ஏதாவது ஒரு பேஸ்கெட்டு, இல்ல ஷெல்ஃப் இருக்குன்னா, அந்த ஏரியாவையும் பார்த்து நீங்க டீக்ளட்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாக்ஸு. ஆ ப்ரீவியஸ் அகாடமிக் இயர்ல வந்து யூஸ் பண்ண சாக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா, ஒரு தடவ செக் பண்ணிட்டு, லூஸா எந்தெந்த பேர் இருக்கோ அதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிட்டு, யூஸ் பண்றத மட்டும் எடுத்து வச்சுக்கும்போது, நம்மளுக்கு அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ பேர் இருக்கு, எவ்வளோ வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் சாக்ஸ வந்து டீக்ளட்டர் பண்ணாம புதுசா சாக்ஸ் வாங்குனோம்னா, ரொம்ப கன்ஃப்யூஷன் ஆயிடும். எத வச்சுக்கிறது, எத தூக்கி போடுறதுன்னே. இப்ப எப்படி நம்ம புக்ஸ் அண்ட் நோட் எல்லாம் வந்து புதுசா வாங்குறதுக்கு முன்னாடி டீக்ளட்டர் பண்ணிடுறோமோ, அதே மாதிரி சாக்ஸையும் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து ஸ்கூல் சாக்ஸ் இல்லாம, நான் ஜென்ரலா ஷூக்கு போடுற சாக்ஸையும் வந்து எடுத்து வச்சுட்டு டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் கலர் சாக்ஸும் இருக்கு கூடவே. நெக்ஸ்ட் ஏரியா வந்து நம்ம வீட்ல இருக்கிற ஷாப்பிங் பேக்ஸு. இப்ப நம்ம புதுசா வந்து ஏதாவது பொருள் வாங்கிட்டே இருக்கும்போது, நெறைய பேக்ஸ் வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுட்டோம்னா, அது ரொம்ப கிளட்டரா மாறிடும். ஸோ என்னென்ன பேக் வந்து நம்மளுக்கு தேவ, அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிட்டுருக்கேன் நானு. இப்போ 2 பெரிய பை வந்து மளிகை சாமான் வாங்குறதுக்கும், ஒரு 2 சின்ன பை வந்து இங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் வாங்குறதுக்கும், 2 பிளாஸ்டிக் கவரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ரீயூசபிள் பேக் மட்டும் வச்சுட்டு, மீதி எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். ஏன்னா, இது நம்ம எப்பவுமே பொருள் வாங்கும்போது வந்துட்டே தான் இருக்கும் பேகு. ஸோ கொஞ்சம் மட்டும் தேவையானத வச்சுட்டு மீதிய டிஸ்கார்ட் பண்ணிட்டோம்னா, அந்த பிளேஸும் வந்து நீட் அண்ட் ஆர்கனைஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து கிட்ஸோட போர்ட் கேம்ஸு. இந்த டிவி ஸ்டாண்டுக்கு கீழ ஒரு 2 செல்ஃப் இருக்கு. இங்க மட்டும் தான் வந்து நான் போர்ட் கேம்ஸ் வந்து வச்சிருக்கேன். இந்த பால் வந்து கோல்ஃப் பாலு. நம்ம வீட்டு பின்னாடி வந்து கோல்ஃப் கோர்ட் இருக்கு. அங்க விளையாடும்போது தவறி வர பால்ஸ வந்து இந்த பசங்க வச்சிருப்பாங்க வீட்ல எடுத்துட்டு வந்து. அது ரொம்ப ஹெவியா இருக்கும். டேஞ்சரஸ் டிவி மேலலாம் பட்டா உடைஞ்சிரும். ஸோ அதனால தான் அத டிஸ்கார்ட் பண்ணிடுறேன். இவ்வளோ தான் இவங்க கிட்ட இருக்கிற போர்ட் கேம்ஸே. இது பிரேஸ்லெட் மேக்கிங் கிட்டு.
நெறைய வந்து நம்ம போர்ட் கேம்ஸ் அதெல்லாம் வாங்கி குடுக்கும்போது, அவங்களுக்கு அதோட வேல்யூவே தெரியாது. அத பொறுப்பாவும் வச்சுக்க மாட்டாங்க. கம்மியான டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்கும்போது, அத வந்து அவங்க பொறுப்பா வச்சுக்குவாங்க. அண்ட் இன்னொன்னு கிட்ஸோட டாய்ஸ வந்து நீங்க டிஸ்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி, டீக்ளட்டர் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட கேளுங்க. ஏன்னா, நம்ம வந்து தேவையில்லன்னு நெனச்சு தூக்கி போட்டுருவோம். அவங்களுக்கு வந்து அது வேணும் அப்படின்னு ஒரு பொக்கிஷமா வச்சிருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்க டிஸ்கார்ட் பண்ணுங்க. இப்ப இத நான் டீக்ளட்டர் பண்ண பாப்பாங்க கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்ரூம்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம். இங்க வந்து பாத்ரூம்ல வந்து ஷெல்ஃப் இருக்காது. அதனால நாங்களே மூவபிள் ட்ராலி மாரி ஒண்ணு வாங்கி வச்சிருக்கோம். அது உள்ள ஒரு குட்டி, குட்டி பேஸ்கெட் கிரியேட் பண்ணி, அதுக்குள்ள கேட்டகரைஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஐட்டம்ஸ. ஒரு பேஸ்கெட்டா வந்து எடுத்து பார்க்குறேன். ஏதாவது தேவையில்லாதது இருக்கான்னு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் மேக்கப் போட மாட்டேன். ஆனா போடலான்ற ஒரு இன்டென்ஷன்ல ஒரு வாட்டி வாங்குனது ப்ளஷ் அண்ட் அதோட பிரஷ்ஷு. அத நான் யூஸ் பண்றதே இல்ல. அதனால நான் அத தூக்கி போட்டுடுறேன். அதே மாதிரி அ எங்க ஹஸ்பண்டோட பேஸ்கெட்ல வந்து அவரு ஃபினிஷ் ஆன ஹேர் ஜெல்லு, அதுக்கப்புறம் டியோட்ரண்ட் எல்லாம் வச்சிருந்தாரு. அதையும் பார்த்து போடுறேன். உங்க வீட்ல இந்த மாரி மேக்கப் அண்ட் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னா, அதுல வந்து முடிஞ்சு போன டப்பாங்கலாம் வச்சிருக்கீங்களா? இல்ல எக்ஸ்பைரி ஆனது, இல்ல யூஸ் பண்ணாதது ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்து, அது எல்லாத்தையும் வந்து டீக்ளட்டர் பண்ணிடுங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான பிளேஸ நம்ம டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணிரலாம். கீழ இருக்கிற பேஸ்கெட்ல பார்த்தா, ஏதோ ரேண்டமா பெயிண்ட்டு அதெல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. ஸோ, அது ஒரு தடவ செக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியுது. என்னென்ன அன்வான்டட் ஐட்டம்ஸ் வந்து இந்தந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டா வந்து கிச்சனு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு அலுமினியம் குக்கர் வந்து ராகி களி பண்றதுக்காக வச்சிருந்தேன். பட் இது தேவையில்ல. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரே வந்து போதும். அதனால அத நான் டிஸ்கார்ட் பண்றேன். அப்புறம் இந்த ஒயிட் கலர்ல இருக்கிறது இந்த மூடியும் வந்து கிரைண்டர் வாங்கும்போது கோகனட் கிரேட் பண்றதுக்கு குடுத்தாங்க. 2 வருஷம் ஆச்சு கிரைண்டர் வாங்கி. ஒரு நாளும் யூஸ் பண்ணதில்ல. அத நான் இனிமே எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன். அதனால அத குப்பையில போட்டுடுறேன். அப்புறம் புதுசா ஒரு நைஃபு, அப்புறம் கிரேட்டரும் வந்து ஓப்பனே பண்ணல. இதெல்லாம் எக்ஸஸா இருக்கு. இத டொனேஷனுக்கு குடுத்துடுறேன். இது எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ரீசைக்ளிங் சென்டரு. இங்க தான் வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் கேட்டகரி வைஸ் இங்க வந்து போட்டுடலாம். அவங்க வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கேட்டகரிக்கு டிஃபரெண்ட் கம்பார்ட்மெண்ட் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க நம்ம வந்து நம்மளோட பொருள போட்டுடலாம். இந்த இடம் வந்து ட்ராப் இட் ஆர் டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு ஏதாவது பொருள் வேண்டாம், மத்தவங்களுக்கு உபயோகமாகும்னா, நீங்க இங்க வந்து வைக்கலாம். அப்படியே உங்களுக்கு அங்க ஏதாவது இருக்கு, தேவையானதுனாலும் நீங்க எடுத்துக்கலாம். யாரையும் கேட்க வேண்டாம். டீக்ளட்டர் பண்ண புக்ஸ் அண்ட் நோட் புக்ஸ இந்த கம்பார்ட்மெண்ட்ல தான் நாங்க வந்து டிஸ்போஸ் பண்றோம். நீங்களும் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல உங்க வீட்ல வந்து டீக்ளட்டரிங் ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வீட்ட வந்து சிம்ப்ளிஃபைடா மாத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.